திரு ஷியாம், இது எங்கே போய் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தினம் இதே குதிரை பேர குற்றச்சாட்டுகள் மாற்றி மாற்றி எங்களை இருக்கிறாங்க, உங்களை இருக்கிறாங்க, அதிமுகலேருந்து வர்றாங்க, திமுகலேருந்து இவங்க மேலே புகார் சொல்கிறாங்க. இதுக்கு எண்டு எங்கே? பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைச்சாதான் முடியுமா, இல்லை இதுக்கான நிலைப்பாடு எங்கே போய் நிற்கும்? பெரும்பான்மை இப்போதே இருக்குதுங்களே. இல்லை, சிலுக்கு மட்டுமே 118 அப்படிங்கிற வகையில் கேட்குறேன். 224 தானே இப்போ இருக்கு அசம்பிளி ஸ்ட்ரென்த்து. ப்ராக்டிக்கலாக இது எதில் போய் முடியுங்கிற கேள்விக்கு விடை டெல்லியில் தான் போய் முடியும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிங்கனாலே இடி வந்துடும். இடியோட ஓல்டு கஸ்டமர் யார்? செந்தில் பாலாஜி. நீங்கள் செந்தில் பாலாஜியை குற்றச்சாட்டில் ப்ரூவ் பண்ணாலும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்துடும்ல. அந்த பணம் எந்த பணம், எதுலேருந்து கொடுக்கப்பட்ட பணம், இதான கேள்வி. இடி கையில் மேட்ரு போனால் ரொம்ப சிக்கல் வரும். இவங்க எஃப்ஐஆர் போட்டு நாளை கோர்ட்டு கொண்டு போய் ரிமாண்டு வாங்கி ஒரு ப்ராசஸ். அது எஃப்ஐஆர் போட்ட உடனே இமிடியேட்டாக போர்ட்டலில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ண உடனே இடி எடுத்துகிட்டு வந்துடும். வளவன் சொன்ன ஓஎஸ்ஏ பாயிண்ட் வெரி சீரியஸ். என்னன்னா அது பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது ஆளுநர். அதனால தான் இவங்க ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இது உடனடியாக வேகம் பிடிக்குது. அந்த ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ மிக இயல்பாக இதில் இருக்கிற சிக்கல் பிரைபு கிவரும் டேக்கரும் வேணுங்க. பேரம் என்றால் என்ன? இதேயோட கேள்விக்கு பதில் தான். பேரம்னா என்னன்னா ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. அது பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. குதிரை பேரங்கிறது நம்ம வார்த்தையா கொண்டு வந்துட்டோம். மற்றபடி குதிரைங்கிற வார்த்தைக்கு பெரிய அர்த்தங்கள்லாம் கிடையாது. அப்போ வியாபாரத்துல பண்ணோம்னா அது நமக்கு பலன் கிடைக்கும், விலை கொஞ்சம் குறைவா கிடைக்கும். ஆனா அரசியல்ல பண்ணா ஏதாவது ஒரு பலனை, எதிர்கால பலனை ப்ராமிஸ் பண்ணாலே போதும். இப்போ அதிமுகவை உடைக்க முயற்சி செய்ததா அப்படின்னா 25 எம்எல்ஏ தானே சாட்சி. அதுக்கு அவங்க தான் சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டாங்களே. அப்போ சபாநாயகர் என்ன பண்ணிருக்கணும்? அதிமுக 2 அப்படின்னு அவங்கள அப்பவே ரெகனைஸ் பண்ணி விட்டுருக்கலாமே. வெறும் 11 எம்எல்ஏ வச்சிருந்தாருங்க. ஓபிஎஸ் அவ்வளவு வித்த காட்டினாரு. எத்தனை மாசம் இழுத்தாரு? கடைசியில் அவரோட சமரசமா தானே போக வேண்டியது வந்துச்சு. அப்ப அதிமுக 2ன்னு அப்பவே கொண்டு வந்திருந்தா யாரும் கொஸ்டினே பண்ணிருக்க முடியாது. அதுல யாராவது ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டு, எந்த வழக்குமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு, மற்றவங்களுக்கு எல்லாம் உரிய காலம் வரும்போது செய்யறோம்னு சொல்லியிருந்தா அந்த 25 பேரும் அப்படியே தாவேகா பக்கம் தான் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல அரசியல் ரீதியாக கணக்குகள் மிஸ். கான்ஸ்பிரசி ஆங்கிள் கண்ணி ரொம்ப முக்கியம். ஒரு கண்ணி அருந்துச்சு அப்படின்னா என்டையர் கான்ஸ்பிரசி ஆங்கிள் உடஞ்சு போயிடும். 3 பேர் சேர்ந்து இவ்வளவு பெரிய பணம் ரொட்டேஷன்லாம் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இதை இடி கையில கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னாலோ, அல்லது திமுக இந்த மாநிலத்தில் இந்த வழக்கு நடந்தால் அது பாரபட்சமானதாக இருக்கும், அதனால கர்நாடக மாநிலத்துக்கு மாற்றணும்னு ஜெயலலிதா வழக்கில் பேராசிரியர் அன்பழகனார் போட்ட பெட்டிஷன் மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டாலோ இது தாவேகா அரசுக்கு தான் இது சிக்கலாக முடியும்.